உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நம்மளுடைய அன்பான நேயர்கள்ல ஒருத்தர் சூரஜ் ஃப்ரம் சென்னை இந்த ரெசிபி அனுப்பியிருக்காங்க. அது என்ன ரெசிபி, என்ன டிஷ் அப்படின்றத நம்ம ஷெஃப் கிட்டே கேட்டுடலாம். என்ன டிஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூனா எக்ஸ். அதாச்சும் பூனாவா? பூனா இல்லைங்க, பூனா பூனா எக்ஸ். ஓகே ஓகே. சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இட்ஸ் நார்த் இந்தியன் டிஷ். நமக்கு அப்படியே நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா முட்டை வறுவல், அதே கான்செப்ட் பட் நார்த் இந்தியன் ஸ்டைல்ல இருக்க போகுது. ஏதோ ஒரு படத்துல வருமே, இப்படி சொன்னா இப்படி இருக்கு, மாத்தி சொன்னா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. எல்லாம் ஒண்ணுதான், அந்த சாய்ஸ் ஆஃப் இன்கிரிடியன்ட்ஸ்ல மட்டும் தான் ஸ்வாப் ஆகும். ஓகே. சோ இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷா இருக்கக்கூடிய பூனா எக்ஸ் நமக்காக ஷெஃப் பண்ணி தர போறாங்க. தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். பூனா எக்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வச்ச முட்டை 4, வறுத்த வெங்காயம் 1/2 கப், நறுக்கிய 1/2 தக்காளி, நறுக்கிய 3 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நறுக்கிய கொத்தமல்லி தேவையான அளவு, எண்ணெய் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஷெஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல வறுத்த வெங்காயம், ஸோ இதுல ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா தக்காளி. இப்போ நம்ம எவ்வளவு முட்டைக்கு எவ்வளவு தக்காளி மேம் போடுறோம்? இப்போ நம்ம 4 முட்டை பண்ண போறோம். 4 முட்டைக்கு 1/2 தக்காளி போறோம். 1/2 தக்காளி. ஓகே. எஸ். ஸோ நெக்ஸ்ட் சீரகத்தூள். சீரகத்தூள். அடுத்து மேம் தனி மிளகாய் தூள். இது தனி மிளகாயா? தனி மிளகாய் தூள். தண்ணின்னு சொல்லிட்டேனா? இல்ல, எனக்கு டக்குன்னு புதுசா நான் உங்கள்ட்ட நிறைய கத்துக்கிறேன். நெக்ஸ்ட் தனி மிளகாய் தூள் போட்டதுனால கொஞ்சமா தனியா தூள். ஓகே. மஞ்சள் தூள். இது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு தெரியும். மஞ்சள் தூள். தனி மிளகாய் தூள்னா என்னன்னு கேட்டுக்கணும். தனியா தூள்னா மல்லித்தூள் தான் கரெக்டா? அதாவது தனி மிளகாய் தூள்ன்றது தனியா சேர்த்து அரைக்காம இருக்கும். ஓ அப்படி. சோ அதனால தனியா இருக்கும். சில பேருக்கு தனியா இல்லாம காரம் கம்மியா போடுறவங்க சேர்த்து இருக்க பொதுவா அந்த மிளகாய் காரப்பொடியில அதெல்லாம் சேர்த்து அரைப்பாங்க, அது இல்லாம. ஓகே. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது. அடுத்த உப்பு. ஷெஃப் ஜர்னி ஸ்பெஷல் என்னன்னா, உப்பு வந்து ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு விட கொஞ்சம் கம்மியாக தான் போடுவாங்க. கரெக்டா? சொல்கிறேன். அப்புறம் தான் வந்து நீங்கள் எங்கே சமைக்கிறீங்களோ அங்கே வந்து கண்டிப்பாக ஹெல்த்தியாக தான் சமைப்பீங்கன்னு சொல்லி வருவாங்க. சந்தோஷம். நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சமாக தண்ணி, அவ்வளோதான். பண்ண வேண்டியதுதான். ஓகே, சூப்பர். இல்ல இந்த மிளகாய் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கா? உள்ள வந்து விதையை எடுத்துட்டு போகணும் அப்படிலாம் இல்லை. பச்சை மிளகாய் தேவையான அளவு போட்டுக்கலாம். ஓகே, டன். இப்போ then வந்து பேஸ்ட்டை அரைக்க போகிறோம். மேம் இதில் 2ல வச்சு அரைச்சிங்களா 3ல வச்சு அரைச்சிங்களா? 1ல வச்சு அரைச்சேங்க. ஆமாம் மேம், மிக்ஸி 1 தான் இருக்கு. என்னதான் 3ல வச்சு அரைக்கணும்னு சொல்லியிருந்தாலும் மிக்ஸி 1ல வச்சு தான் அரைக்க முடியும். அவ்வளோதான் லைஃப். ஸோ இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்க்கு அரைச்சிக்கோங்க. மேம் இப்போ பேஸ்ட் அரைச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் அப்படியே பேனை பாஸ் பண்ணீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க் மேம். மேம் பேன் வச்சாச்சு. பேன் ஹீட் ஆயிடுச்சா மேம்? ஆமா, நல்லா ஹீட் ஆயிடுச்சு. முதல் ஸ்டெப் எண்ணெய். எவ்வளோ பெரிய கரண்டி. ஸோ இதில் 2 ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு, நல்லா அந்த ஆயில்ல நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மிக்ஸில கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி இருக்க மசாலாவே வழிச்சு அதுல ஊத்திடலாம். அந்த தண்ணி எடுத்து லைட்டாக ஊற்றியாச்சு. ஆமா, ஓகேவா? மசாலாவில் ஒரு ட்ராப் கூட நாங்கள் வந்து மிஸ் பண்ணல, எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவோம். ஆமா, இந்த மாதிரி 2 கையும் ஈவனாக வேலை செஞ்சாதான் அது ஷெஃப். நான் வீட்டில் ட்ரை பண்ண எல்லாம் செவுத்துல தெரிஞ்சிருச்சு. இதை முதல்ல கற்றுக்கணும்.
ஸோ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெய் அப்படியே நமக்கு மேலே வரும். ஸோ அதுதான் நமக்கு தெரிஞ்ச ஸ்டேஜ். ஸோ இது ரெடியாகிற கேப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 முட்டையை தண்ணியில் ஒரு 12 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா வேக வச்ச முட்டை ரெடி ஆகிடும். இது ஒன்று தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஆமாம், 12 நிமிஷம் வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த மஞ்சள் கரு வந்துட்டு கருப்பாகாமல் ஒரு கிரே ஷேட் வராமல் கரெக்டாக இருக்கும். ஸோ இது எப்படியும் ஒரு 10 நிமிஷமாச்சும் ஆகும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி, நான்ஸ்டிக் பேன் வச்சிங்கன்னா மோஸ்ட்டாக ஒட்டாது. மற்ற பேன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டிக் ஆகாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். மேம் இதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இது மாதிரி வறுத்துட்டே இருக்கணுமா? ஆமாம். ஓகே, இப்போ வந்து போயிடுச்சா? எஸ், போயிடுச்சு. உங்களுக்கு சைட்லேயே தெரியும் அந்த எண்ணெய்லாம் விட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதுதான் அந்த கரெக்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா இங்கேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த முட்டை நீங்கள் முழுசாகவும் போடலாம், அப்படி இல்லைன்னா ஹாஃபாக கட் பண்ணி கூட போடலாம். ஓகே, ஸோ நம்ம ஹாஃபாக கட் பண்ணி போடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம கரெக்டாக 12 நிமிஷம் குக் பண்ணோம்னா மஞ்சக்கரு கரெக்டாக அதே எல்லோ கலர்லேயே இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகாமல். ஓ, நாங்களாம் நல்லா வேகட்டும்னு வேக விட்டுட்டே இருக்கோம். அதோட நல்லா சூப்பராக வரட்டும் அப்படின்ட்டுலாம் அது நியூட்ரிஷனே நமக்கு போயிடும். 12 மினிட்ஸ். எஸ், அதாவது பாயில்டு எக்ஸ்க்கு 12 மினிட்ஸ் இஸ் த ரைட் டைம். ஓகே, முட்டை ஆட் பண்ணக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி. ஆஹா, பார்க்கவே அருமையாக இருக்கிறது. ஸோ அப்படியே எல்லாத்தையும் பெரட்டி, நிறைய பேருக்கு இந்த மஞ்சக்கரு தொக்கோட மிக்ஸ் ஆனா பிடிக்காது. ஸோ அவங்க நீங்க முழுசாவே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சில பேருக்கு அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிட பிடிக்கும்ன்றவங்க இந்த மாதிரி ஹாஃபா கட் பண்ணி போட்டுட்டு சாப்பிடலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் நம்ம அதை வதக்கிட்டோம்னா அவ்வளோதான், ரெடி. அவ்வளவுதான். எஸ், இது கலராகவே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆமாம், ஏன்னா நம்ம அந்த வறுத்த வெங்காயம் போட்டிருக்கனால ஒரு நல்ல ரிச் டேஸ்ட்டுமே கிடைக்கும், லுக்குமே இருக்கும் நமக்கு. ஓகே, இது வந்து எதோட சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும் மேம்? சப்பாத்தி, ரைஸ். அது ரைஸோட ஓகேவா இருக்கும் அந்த தொக்கு, பட் சப்பாத்தி தான் பெஸ்ட். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி பூனா எக்ஸ்ன்றது கொஞ்சம் நார்த்ல இருந்து வந்த டிஷ். ஸோ அதனால அதுக்கு சப்பாத்திக்கு கரெக்டா இருக்கும். அதான் நார்த்ல இருந்து இங்க வந்துருச்சு. இங்க நம்ம ரைஸோட போட்டு எது கிடைச்சாலும் இங்க நம்ம ரைஸோட போட்டு சாப்பிட்டாதான் இந்த திருப்தி கிடைக்கும். பட் வந்து இந்த பூனா எக்ஸோட ஆக்சுவலா சப்பாத்தியோட சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும்னு செஃப் சொல்லியிருக்காங்க. எஸ், இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாமா? எஸ், தாங்க சிவாஸ். ஆஹா, இதெல்லாம் அப்படியே பேனோட எடுத்துட்டு போய் அங்க பசங்க ரூம்ல வந்து சப்பாத்தியை போட்டு ஒண்ணா சாப்பிட்ருவோம். அழகா பிளேட்டிங் பண்றீங்க. ஆமா, ஆக்சுவலி அதுல சாப்பிட்றதா இன்னும் டேஸ்டே கூட. பேனோட சாப்பிட்றதா மேம்? கொஞ்சமா கொத்தமல்லி. மேம் கொத்தமல்லியும் போட்டாச்சு. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஃப்ரைட் ஆனியன்ஸ். ஃப்ரைட் ஆனியன்ஸ். மேம் ஒரு சேஞ்சுக்கு தக்காளி வச்சு பிளேட்டிங் பண்ணலாமா மேம்? தக்காளியை பச்சையா சாப்பிடுவீங்களா? மாட்டேன். மீண்டும் ஒரு புது டிஷ்ஷோட அடுத்த வாரம் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் ராமதுரை மற்றும் ஷெஃப் ஜனனி. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.